முட்டை பிரியாணி குக்கரில் குழையாமல் உதிரியாக சூப்பராக வர ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை பிரியாணி பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நான் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பிரியாணி முட்டை பிரியாணி செய்யும்போது நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது ஆரஞ்சு கலர் இந்தியா கேட் வரும் பாருங்கள் பேக்கெட், அந்த பேக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரைஸும் நமக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. இந்த முட்டை பிரியாணிக்கான நம்ம மசாலா வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு பேனில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு கடல் பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 துண்டு அன்னாச்சி பூ இதழ் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 5-6 துண்டு இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க, இல்லைனா மசாலா கருகி போன மாதிரி ஆகிடும். இப்போது வேக வச்ச முட்டையில் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஏறும். இப்போது நம்ம இதில் ஒரு 4 வேக வச்ச முட்டை சேர்த்துருக்கோம். நம்ம எடுத்த 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 முட்டையிலேருந்து 5 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த முட்டைக்கான நம்ம கொஞ்சமாக உப்பு தூவிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி முட்டையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பிரியாணி தாளிக்க குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்னு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு முட்டை பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், நல்ல இந்த அளவுக்கு டார்க்காக கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டதும் அதே அளவுக்கு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு அரைச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு அரைக்க முடிகிற அளவுக்கு கொரப்பாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, தண்ணி சேர்க்காமல் அரைச்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக அளவில் புதினா சேர்த்துக்கோங்க. கூட அதே அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இந்த முட்டை பிரியாணி நல்ல ஒரு கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் வேண்டான்னா நேச்சுரலாகவே இருக்கணும்னா நீங்கள் இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோவா நமக்கு காரம் கொடுக்காதுங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் குறைவாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூட நம்ம முட்டை பொரிக்கும் போது அதுலேயும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் நான் குறைவாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மசாலாவை நல்லா வதக்கியதும் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டி அரிசி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. நம்ம ரைஸ் இது போல் வதக்கும் போது மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்கும். ரைஸும் நமக்கு நல்ல உதிரியாகவும் நல்ல பலன்னு கிடைக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு ரைஸ்க்கான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்ம நார்மலாக எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு எப்படி 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ்னு தண்ணி சேர்ப்போமோ அதே மாதிரி 2 கிளாஸ்க்கு நான் 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டதும் இப்போ நம்ம அந்த முட்டை வறுத்தோம் பாருங்கள், அந்த எண்ணெய் அந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை இப்போ நம்ம சேர்க்க தேவையில்லைங்க. முட்டை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம இந்த மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நம்ம முட்டை வறுத்த இந்த மசாலாவும் சேர்த்துருக்கோம். இது கரெக்டாக இருக்கும். மொத்தமாக நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதும் தண்ணியும் அரிசியும் ஒரே சம அளவு வர வரைக்கும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இடையிடையே திறந்து பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நம்ம வறுத்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக இது போல்
ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் உள்ளே தள்ளிடாதீங்க. லைட்டாக மேலோட்டமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வர விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. ப்ரெஷர் உடனே ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்துருங்க. தண்ணி பட்டு நமக்கு சாதம் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். பாருங்கள், கரெக்டாக ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் உடனே நான் குக்கர் திறந்துட்டேன். நல்ல சாதம் உதிரியாக சூப்பராக பாருங்கள், முட்டை கூட நமக்கு உடையாமல் சூப்பராக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்பவும் ஈஸியாகவும் செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முட்டை பிரியாணி டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.